வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆர்ஆர்பி ஜேஇ அப்ளை பண்ணும்போது ஆர்ஆர்பியை எப்படி செலக்ட் பண்றது, எந்த ஆர்ஆர்பில எவ்வளவு வேகன்சி இருக்கு, எந்த ஆர்ஆர்பி செலக்ட் பண்ணா நமக்கு வேலை ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். மொத்தம் நமக்கு தெரிஞ்சு 21 ஆர்ஆர்பி இருக்கு. அதுல சென்னை ஒரு ஆர்ஆர்பி, செகண்டராபாத் ஒரு ஆர்ஆர்பி, இது மாதிரி 21 ஆர்ஆர்பி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ஸ் பார்த்துருவோம். நம்ம மொத்தமா அவங்க 69 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எல்லா ஆர்ஆர்பில இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. எந்த ஆர்ஆர்பில என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு, சிவில் இன்ஜினியர்ஸ் பிஎஸ்சி சிவில் இது படிச்சவங்க அப்ளை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 13 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ 1ல இருந்து 13 வரைக்கும் இருக்கிற எல்லா போஸ்டிங்கும் எந்த ஆர்ஆர்பில இருந்தாலும் இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த 14வது போஸ்டிங் மட்டும் அப்ளை பண்றதுக்குன்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதான் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வச்சுக்கோங்க, எல்லாருமே இந்த 14வது போஸ்டிங்க்கு தகுதியானவங்க. இதே மாதிரி இந்த 15ல இருந்து 23 கீழே வருது பாருங்க. இது எல்லாமே இந்த 38 வரைக்கும் இருக்க எல்லாமே அப்ளை பண்றதுக்கு இந்த டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் முடிச்சவங்களுக்கு இதுக்கு தகுதி இருக்கு. இதே மாதிரி இந்த 40ல இருந்து 50 வரைக்கும் போட்டுருக்காங்க பாருங்க. இந்த இதுக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி ஸ்ட்ரீம் முடிச்சவங்க எல்லாத்துக்குமே இதுக்காக அப்ளை பண்ண முடியும். அடுத்தபடியா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் படிச்சவங்க இந்த 56ல இருந்து 65 வரைக்கும் இருக்க போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். பிரிண்ட் டெக்னாலஜி நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 66வது போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். 67வது போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒரு இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் இன்ஜினியர்ஸா இருந்தா கூட இந்த 67வது போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். 68வது போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பிஜிடிசிஏ, போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் மறந்துடாதீங்க, முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 68வது போஸ்டிங்க்கு நீங்க தகுதியானவங்க. 69வது போஸ்டிங்க்கு 45% பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில நீங்க மார்க்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, எங்க பிஎஸ்சி படிக்கும் போது வச்சிருந்தீங்க அப்படின்னா அது நீங்க பிசிக்ஸ் படிச்சுக்கலாம், கெமிஸ்ட்ரி படிச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாவது இதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேஜரா படிச்சுக்கலாம். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். இங்க இந்த பாயிண்ட் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், நீங்க பிஇ பிடெக் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். ஆனா 2 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள்னு எங்கேயுமே அவங்க கொடுக்கல. சோ எதா இருந்தாலும் 3 இயர்ஸ் முடிச்சாதான் நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சென்னையில இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங் இங்க என்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 1 to 13 இருக்கக்கூடியது இது சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்டிங் சென்னை ஆர்ஆர்பில அன்ரிசர்வ்டா அந்த கேட்டகரிக்கு 204, எஸ்சி கேட்டகரிக்கு 65, எஸ்டி கேட்டகரிக்கு 28, ஓபிசி கேட்டகரிக்கு 93 இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா இந்த 204 பிளஸ் 93 இந்த ரெண்டு போஸ்டிங்க்கு, அதாவது மொத்தமா 297 போஸ்டிங்க்கு நீங்க போட்டி போடலாம். எஸ்சி வகுப்பினரா இருந்தீங்கன்னா இந்த 204 பிளஸ் 65, எஸ்டி வகுப்பினரா இருந்தீங்கன்னா 204 பிளஸ் 28. நீங்க சிவில் இன்ஜினியர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஆர்ஆர்பில இருக்கக்கூடிய வேகன்சி இவ்வளவு. சப்போஸ் நீங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இங்க இருக்கக்கூடிய வேகன்சி. இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷனுமோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய வேகன்சி பாத்துக்குங்க. இப்போ நம்ம மொத்தமா எல்லா ஆர்ஆர்பியும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். எந்த ஆர்ஆர்பில அதிகமா இருக்கோ அந்த ஆர்ஆர்பிக்கு நீங்க போடும் பொழுது உங்களுக்கு பாஸ் பண்றதுக்கான, அதாவது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாக்குறதுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இது படிச்சிருக்கவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 14ல இருந்து 65 வரைக்கும் இருக்க எல்லா ஜாப்ஸும் அவங்க அப்ளை பண்ணலாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல டாப் 5 வேகன்சி எங்க இருக்குன்னு பார்ப்போம். இருக்கிறதுல ரொம்ப அதிகமா 1067 போஸ்டிங் இருக்கிறது மொத்த போஸ்டிங்ல கொல்கட்டா தான். அதுல பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் தனித்தனியா நான் சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணி பாத்துங்க. செகண்ட் ஹையஸ்ட் 995 இருக்கிறது மும்பைல. நண்பர்களே கொஞ்சம் நல்லா கவனிங்க. நீங்க பாட்டுக்கு நம்ம சென்னையிலேயே போடுவோம்னு பாத்தீங்கன்னா 712 தான் டோட்டல் வேகன்சி இருக்கு. இப்ப நீங்க எஸ்சி வகுப்பினரா இருந்தீங்கன்னா இங்க 97 வேகன்சி இருக்கு, இங்க 150 வேகன்சி இருக்கு கொல்கத்தால. எங்க போட்டா நல்லா இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா வேகன்சி அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு கட் ஆஃப் குறையும், அதனால ஈஸியா வேலை கிடைச்சிடும். அதுக்காக தான் சொல்றேன்
நீங்க கொல்கத்தாக்கு அப்ளை பண்றது பெஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா அலகாபாத் அப்படி இல்லை மும்பைக்கு அப்ளை பண்றது பெஸ்ட். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு பார்க்குறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்ல இப்போ இது வந்து டோட்டல், அதாவது எங்கெங்க எவ்வளோ இருக்குன்றது. இப்போ நம்ம டாப் 5 பார்க்குறோம். டாப் 5ல சென்னையும் வருது. இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, கொல்கத்தா. திரும்பவும் கொல்கத்தா தான் வருது. இது பார்த்துக்குங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். இவங்க இதெல்லாம் படித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா ஆர்ஆர்பிலையும் இருக்கக்கூடிய வேகன்சி. டாப் 5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேயும் சென்னை வருது. இங்கேயும் கொல்கத்தாவில் தான் அதிகமாக இருக்கு, 683 இருக்கு. அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மெஷினிங் இந்த மாதிரி வருது. மேலே படிச்சுக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய வேகன்சி கேட்டகரி வைஸ். இப்போ டாப் 5 பார்க்க போகிறோம். டாப் 5ல இங்கேயும் சென்னை வருது. ஆனால் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது கொல்கத்தாவில் தான். ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் 257 மொத்தமாக இருந்தாலும் நம்மளுக்கு கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா அதோட டபுள், கிட்டத்தட்ட டபுள் இருக்கு. அதனால கொல்கத்தாவில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டபுள் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சொல்ல போனா. அடுத்தது இது வந்து சிவில் இன்ஜினியர், பிஎஸ்சி சிவில் படிச்சவங்களுக்கு இது டாப் 5 பார்க்குறோம். இங்கேயும் நீங்க அப்ளை பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க 459 இருக்கு பார்த்தீங்கன்னா, மும்பை இங்கே தான். இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் எஜுகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு பார்க்குறோம். இதில் டாப் 5 பார்க்குறோம். டாப் 5ல பார்த்தீங்கன்னா 209 இடம் வந்து மும்பையில் தான் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த கேப்பாக இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் இதுக்கான வேகன்சியே கிடையாது. அதாவது பிரிண்ட் டெக்னாலஜின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கு, மும்பையில் இருக்கு. இது அடுத்தல பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். சென்னை, மும்பை, செகந்திராபாத், இது 3 தவிர எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த ஆர்ஆர்பிக்குள்ள லாகின் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கடுத்தது ஏதாவது ஒரு டிப்ளமோ படித்தவங்களுக்கு இங்கே மால்டா இங்கெல்லாம் வந்து வேகன்சியே கிடையாது. இருந்தாலும் நம்ம டாப் 5 பார்த்துருவோம். டாப் 5ல பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கொல்கத்தாக்கு போடலாம், அப்படி இல்லைன்னா மும்பை போடுங்க. அதுக்கப்புறம் பிஜிடிசிஏ, பிசிஏ, பிஎஸ்சி இதெல்லாம் படித்தவங்களுக்கு சென்னையில எல்லாம் வேகன்சியே கிடையாது. அதனால அதுக்குள்ள போகவே போகாதீங்க. நீங்கள் போட்டிங்கன்னா எங்கே போடலாம் அப்படின்னா மும்பையில் போடலாம். மும்பையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பிஜிடிசிஏ, பிஎஸ்சி இதெல்லாம் படித்தவங்களுக்கு இங்கே மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் இருக்குது, இந்த 4 இடத்துல மட்டும்தான். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு 45% மார்க் எடுத்துக்கணும். அவங்களுக்கு டாப் 5 பார்க்க போகிறோம். டாப் 5ல பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வருது. இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 76 இருக்கிறது சண்டிகரில் தான். ஸோ இவங்க சண்டிகரில் போடலாம். அதுக்கடுத்தபடியே கொல்கத்தா, இங்கே சென்னையில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, என்ன புக்கு படிக்கணும், ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ் இருக்குமா, இல்லை டெஸ்ட் சீரிஸ் இருக்குமா அப்படின்னா, எங்கள் நண்பர்கள் அகாடமியில் இலவசமாக ஒரு நாள் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அன்றைக்கி தான் எங்கள் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம். 12ஆம் தேதி ஒரு தடவை நடத்துகிறோம், 19ஆம் தேதி ஒரு தடவை நடத்துகிறோம். காலைல 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடத்துகிறோம். உங்கள் வெற்றியை உறுதி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதில் கலந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. எங்களோட அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முன்னாடியே நீங்கள் பதிவு பண்ணணும். அதுக்கு உங்கள் பேர், உங்கள் கல்வி தகுதி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகவரி, இது 3ஐயும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அனுப்புவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் எல்லாமே தமிழ்லேயே எழுதலாம். உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர் உட்பட எல்லாமே தமிழ்லேயே வரும். நீங்கள் எந்த ஆர்ஆர்பி அப்ளை பண்ணாலும் தமிழ்நாட்டிலே எக்ஸாம் நடக்கும், தமிழ்லேயே எக்ஸாம் நடக்கும். வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நீங்கள் அங்கே போகிறீங்க. மனசில் வச்சுக்கோங்க, நம்மளால முடியாதுன்னா யாராலையும் முடியாது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு நம்புவோம். கரெக்டாக அப்ளை பண்ணி கரெக்டாக வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.